இது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலின் வியப்பூட்டும் வரலாற்றைப் பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பு. சாவையே வென்ற இடமாகவும் இருண்ட அமாவாசையே பௌர்ணமியா மாறிய அற்புதத் தலமாகவும் சொல்லப்படும் இந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் ஏன் இவ்ளோ விசேஷமா இருக்குன்னு ஒரு குட்டி கதை மாதிரி நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக மரணத்தையே வென்ற அந்த புகழ்பெற்ற வரலாறு. 16 வயசுல மரணம்னு விதிக்கப்பட்ட சிறுவன் மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க யமன் வராரு. பயந்து போன அந்த சிறுவன் அங்கிருந்த சிவலிங்கத்தை கெட்டியா கட்டிக்கொள்ள யமனோட பாசக்கயிறு லிங்கத்தின் மேலேயும் விழுது. இதனால கடும் கோபமடைந்த சிவன் நேரில் தோன்றி யமனையே தன் காலால் உதைத்து அழித்தார். அதாவது காலசம்ஹார மூர்த்தியா அவர் காட்சியளித்தார். விதி அப்படின்னு சொல்லப்படுற மரணத்தையே ஒருத்தரால தடுத்து நிறுத்த முடியுமாங்கிற ஆச்சரியம் இங்கேதாங்க ஆரம்பிக்குது. இரண்டாவதாக புராண காலத்துல நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு எப்படி நடைமுறையில இருக்குன்னு பாப்போம். மரணத்தையே தோற்கடித்த இடம் அப்படிங்கறதால மக்கள் தங்களோட 60, 70 மற்றும் 80வது பிறந்த நாள ஆயுள் விருத்திக்கான ஹோமங்களோட இங்க கொண்டாடுறாங்க. சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம்னு இதையெல்லாம் சொன்னாலும் சுருக்கமா சொல்லப்போனா மரணத்தை வென்ற ஒரு தலம் இன்னைக்கு மக்களின் நீண்ட ஆயுளை கொண்டாடும் ஒரு ஆயுள் காப்பீடு மையமா மாறியிருக்கிறது நிஜமாவே சமசுவாரஸ்யம் இல்லையா? இறுதியாக ஒரு சாதாரண பக்தனுக்காக இயற்கையே தன் விதியை மாற்றிக்கொண்ட கதை. அபிராமி அம்மன் மேல தீவிர பக்தியா இருந்த சுப்பிரமணியன் சரபோஜி மன்னர்கிட்ட அமாவாசையினால பௌர்ணமின்னு தவறுதலா சொல்லிட்டாரு. கோபமடைந்த மன்னர் அவரை தீல தள்ள உத்தரவிட அவர் உருகிப் பாட சாக்ஷாத் அந்த அம்மனே தன் காதில் இருந்த கம்மல வானத்துல வீச அது முழு நிலவா ஒளிரத் தொடங்குச்சு. உண்மையான பக்திக்கு முன்னாடி கிரகங்களோட சுழற்சி கூட தன் இயல்பை மாத்திக்குமாங்கிற இந்த சம்பவம் இன்றும் தை அமாவாசை அன்னிக்கு ஒரு சடங்கா அங்க நடக்குது. மரணத்தை வெல்வதானாலும் சரி, இருளை ஒளியாக்குவதானாலும் சரி, ஆழமான பக்தி நம்ம விதியையே மாற்றியமைக்கும் அப்படிங்கிறதுக்கு திருக்கடையூர் ஒரு வாழும் சான்று.